சர்வகுருபியோ நமக. வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். நமக்கு பிடித்த பிரபலங்கள், அந்த பிரபலங்களில் நம்ம ஆன்மீக பெரியோர்களையும் பார்க்குறோம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களையும் ஆன்மீகத்தில் திகழ்ந்தவர்களையும் பார்த்துருக்கோம், அரசியல் பிரபலங்களையும் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய பிரபலம், ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டவன்னே சொல்லலாம். எல்லோருக்கும், இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் 1950 2020 வரை 2010 வரை இருந்த அனைத்து ஆன்மீக வாசிகளுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் ஏன் மற்றவர்களுக்கும் கூட வழிகாட்டியாக இருந்து வழிநடத்திய ஆன்மீக பெரியவர் என்று சொன்னார் மகா பெரியவர் தான். அந்த மகா பெரியவருடைய ஜாதகத்தை இன்று நம்ம பார்க்க போகிறோம். அலசருது அப்படிங்கிறது மற்ற விஷயத்துக்கு சொல்லலாம், ஆனால் அவருடைய ஜாதகத்தை, ராமனுடைய ஜாதகத்தை பார்த்தோம், கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை பார்த்தோம், இந்த ராமானுஜர் பார்த்தோம், வேதாந்த தேசிகர் பார்த்தோம், மனவான மாமணிகள் மற்றவர்களெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது மகா பெரியவாளுடைய ஜாதகம். இவர் ஜெய வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர். அதாவது 20 மே 1894 பிறந்தவர். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். அனுஷம் அப்படின்னாலே நமக்கு மேன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்று. பிரதமையில் பிறந்தவர். அது என்ன பிரதமை? அது ஒரு விசேஷம். என்ன விசேஷம்னா, நம்ம சில ஜாதக ரீதியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதுவும் பௌர்ணமி பிரதமை இது பிறந்திருக்கிறது. சூரியனும் சந்திரனும் எதிரெதிரி 7ஆம் வீட்டில் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ஜாதகமாக இருந்தால் அவர்கள் மிகவும் பிரபல்யமாக இருப்பார்கள். அவர்கள் சொல்வதை அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அந்த ஜாதகம் அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். லக்னாதிபதி சூரியன் 10ல் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். புதன் குருவுடன் சம்பந்தப்பட்டு, 2ல் சனி கேது, 4ல் சந்திரன், 6ல் செவ்வாய். சில பேர் 7 செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 செவ்வாய் வராது, 6ல் தான் செவ்வாய் வரும். ஏன்னா அது சொல்லலாம், பார்க்கலாம். 7 8ல் சுக்கிரன் ராகு, 8ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு, 10ல் சூரியன் புதன் குரு. இவருடைய ஜாதகம் அம்சத்தில் விருச்சிக லக்னம், லக்னத்தில் சந்திரன் ராகு, 7ல் கேது. அதனால தான் சொன்னேன். இப்போ இவருடைய பார்க்கலாம், சந்திரன் நீச்சம். எங்கே? விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம். அதே சந்திரன் வர்க்கோத்தமம். இதில் அங்கே அம்சத்தில் சந்திரன். சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் 8ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டுக்குடையவன் 8ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். அது மறைவிட ஸ்தானம்தான் அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு. ஆனால் கூட இருப்பது ராகு. பார்க்கப்படுவது சனி. 2ஆம் வீட்டில் சனி கேதுவுடன் இருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் 12 11 10ல் இருக்கிறார். புதனுடன், குருவுடன், பிரகஸ்பதியுடன் கூட இருக்கிறார். இப்போது இவர் மகாபெரிவா விழுப்புரத்தில் பிறந்திருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சிறு வயதிலிருந்தே இவர் பிரம்மச்சாரியாக இருக்கும் போதே கிரகஸ்தாஸ்திர தர்மம் இல்லாமல் நேராக சந்நியாசம் வாங்கி கொண்டவர். அதற்கு காரணம் சூரியன் 10ல் அமைந்திருப்பது. சூரியன் 10ல் இருந்தால் அப்படி இருப்பாளா அப்படின்னா, அது மட்டும் இல்லை, சூரியன் 10ல் இருக்கிறதுங்கிறது ஒரு உச்சம். ஆனால் குரு என்ன குருன்னா, 5ஆம் வீட்டுக்குடையவன் 8ஆம் வீட்டுக்குடையவன் 10ல் போய் மறைஞ்சிட்டான். 10ல் இருக்கான். 8ஆம் வீட்டுக்குடைய குரு 10ல் இருக்கக்கூடாது. அதனால தான் இவர் சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்துருந்தார். அடுத்தது 6க்கும் 7க்கும் உடைய சனி 2ல் கேதுவோடு சம்பந்தம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன், 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 8ல் மறைந்து போயிட்டான். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 8ல் உச்சமாக இருந்தாலும் மறைவிட ஸ்தானம் 8. அதனால தான் இவருக்கு இந்த வாழ்க்கை.
செவ்வாய் சந்தி அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு இடத்திற்கும் இந்த டிகிரி வேரியேஷன் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருந்தது, 3 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா சில சந்தர்ப்பங்களில் சிலவற்றை கணிக்கும் போது நமக்கு சூரியனுடைய உதயம், அந்த உதயத்தை வைத்து கணிக்கும் போது அந்த டிகிரியில் கொஞ்சம் மாறுபாடு வரலாம். 6ஆம் இடமா 7ஆம் இடமா, சில லக்னத்துக்கே மாறுபாடு உண்டு. சில பேர் அதே மாதிரி ராசியை சொல்லும்போது, இப்போ ஒரு ராசி 2 கட்டங்களில் ஒரு ராசி இருந்தால் மிருகசீரிஷம்னு எடுத்துட்டோம்னா அது ரிஷபத்திற்கும் மிதுனத்திற்கும் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம். அதனால் அந்த பிறப்பின் போது அது இந்த ராசியா அந்த ராசியான்னு சில பேருக்கு தெரியாத இருக்கலாம். அந்த மாதிரி செவ்வாய் சந்தியில் அமைந்தது 6ஆம் வீட்டில் இருப்பது தான் உச்சிதமாக இருக்கும் என்று நினைப்பது. இன்னும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 6இல் மறைஞ்சதுனால தான் அவருக்கு தனக்கு எந்த விதமான நிலப்பலனும் கிடையாது. அவருக்கு என்று எதுவுமே கிடையாது. காரணம், செவ்வாய் 7இல் இருந்திருந்தான்னா அவருடைய வாழ்க்கையே வேறு மாதிரி மாறி போயிருக்கும். 6ஆம் வீட்டில் மறைந்து விட்டார். அது மட்டுமல்ல, 9ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் தான். 9ஆம் வீட்டுக்குடையவன் 6இல் மறைந்ததனால்தான் அவருக்கு இல்லற வாழ்க்கை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. அதுதான் அதனுடைய பெரிய தாற்பயம். இவர் என்ன நினைக்கிறாரோ, 2ஆம் வீடு புத்தி, அந்த புதன் 10இல் இருக்கிறான் சூரியனோடு. சுக்கிரனுடைய வீடு தனக்கு 12, 11க்கு 12, ஆனால் 2க்கு உடையவன் புதன், அவன் 10இல் இருக்கான். அதனால் ஆனாலும் அங்கே 2ஆம் வீட்டில் கேது, ஞானமோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது 2இல் இருக்கிறதுனால எப்பயுமே அவர் ஞானத்தை திங்க் பண்ணக்கூடியவர், தியானத்தை அனுசரிக்கக்கூடியவர், மற்றவர்களுடைய நன்மையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர், தன் வாழ்க்கை தன் குழந்தைகள் என்று இல்லாமல் உலகத்திற்காக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மகானாக பிறந்ததனால், இப்படிப்பட்ட ஒரு கட்டம் இருப்பதனால் மகானாக வாழ்ந்தவர், மகானாக இருந்தவர், மகானாக வாழ்ந்தவர். அவர் பல இடத்துல பல பேருக்கு வழிகாட்டிருக்கார். நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம், 1 அல்ல 2 அல்ல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நிறைய இருக்குது மகாபெரிவாளை பற்றி. நான் மகாபெரிவாளை பற்றி அப்படின்னு ஒரு 4-5 வீடியோவே போட்டிருக்கேன். ஒன்று அவர் யாருமே அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். அந்த வேவ் லெங்த் அப்படின்னு சொல்லுவாள், அதை அறிந்து கொள்ளக்கூடிய மகான் அப்படின்னா அவர் தான். அவருக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது. மகாபெரியவருக்கு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். யாரும் மேலே படக்கூடாதுன்னா படக்கூடாது தான். புதன்கிழமையில் மௌன விரதம் இருப்பேன்னு யார்கிட்டையுமே பேச மாட்டேன். இவன்கிட்ட பேசுவோம், அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறது கிடையாது. இவன் என்னை தொடலாம், அவன் என்னை தொடக்கூடாதுங்கிறது கிடையாது. இவன் கையில் நான் பழம் வாங்குவேன், அவன் கையில் வாங்க மாட்டேங்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவருக்கு. நீ வைக்கிறியா, அவனும் அந்த இடத்துல தான் வைக்கணும். அப்படி எல்லோரையும் சமமாக நடத்தியவர் தான் மகாபெரிவா. நமக்கு கிராமத்துக்கு ஒரு தடவை மகாபெரியவர் வந்திருந்தார். நான் இருந்த கிராமத்திற்கு விழுப்புரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு பக்கத்திலே மகாபெரியவர் முகாமிட்டு இருக்கக்கூடிய வழி. அந்த வழிக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் போகணும். அந்த வழிக்கு கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு காடு மாதிரியான இடம். ஒரு 3-4 கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டும். இருந்தாலும் 20-30 பேர் இருக்கும், நம்ம போயிடலாம் அப்படின்னு அவன் நினச்சா. ஆனாலும் இவர் சொல்லிட்டார், இனிமேல் இங்கே போக வேண்டாம், இங்கேயே கூடாரம் போட்டு தங்கிடலாம் அப்படின்னு. அங்கே கூட வந்தவா சொன்னால், இது வேற ஒரு மாதிரியான இடம், ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா. அவள் எந்த அர்த்தத்தில் சொன்னா அப்படின்னா, இது புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இடம், பாம்புகள் ஏதாவது வரலாம், மற்ற ஜந்துக்கள் வரலாமே அப்படிங்கிற அர்த்தத்தில். வேறு ஏதாவது அர்த்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் மகாபெரியவர் சொல்லிட்டார், இல்லை நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் கார்த்தால அவருக்கு காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஊரிலேயே சாப்பாடை போட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சொல்லிட்டான். அவர் கூட இருந்தவன் சொன்னால், நம்ம காலங்காலத்தால் முடிச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போய் அங்கே நம்ம சாப்பாட்டெலாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். மகாபெரிவா கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஊரில் தான் இருக்கணும். அந்த ராத்திரி 10 மணிக்கு அன்றைக்கி அவர் இரவு சாப்பிடவில்லை. அப்போ மற்றவாளைகளாம் நீ சமைச்சு போட்டுரு, நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார் அவர்.
ஏன் என்ன அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜம், பயம் கூடன்னு சொல்லிக்கலாம். யாரும் கேட்கலாம். அவர் சொன்னால் சரி, என்ன ஆச்சாரியர் சொல்கிறார், நல்லதுக்கு தான் இருக்கும், அவர் ஏதோ நினச்சின்னு சொல்கிறார் அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி அவர் இந்த மாதிரி விரதம் இருக்கக்கூடியவர், மௌன விரதம் இருக்கக்கூடியவர், பேசா விரதம், சாப்பிடா விரதம், இப்படிலாம் இருக்கக்கூடியவர். அதனால் இருந்துட்டார். அடுத்த நாள் 10 மணிக்கு நைட்டு படுத்துக்க போகிற சமயத்தில் தன்னுடைய சிஷ்யர் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறார், நாளை கார்த்தால் நீ கிளம்பி பக்கத்து ஊருக்கு போய் நாம் இங்கே சமையல் முடிச்சிடலாம், சாப்பிட்டுட்டு போயிடலாம். இங்கே இல்லை சுவாமி, பக்கத்தில் ஏற்பாடு பண்ணி. இல்லை வேண்டாம், இந்த கூடாரத்திலேயே பக்கத்தில் ஓரமாக சமைக்க சொல்லு, கூட ஒரு 50-60 பேருக்கு சமைக்க சொல்லு. ஏன் சுவாமி, யாரும் வரப்புறாளா அப்படின்னு. ஆமாம் வரப்புறா அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன சொன்னார், நீ போய் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துரு, போர்வைகள் வாங்கிட்டு வா, படுக்க இருக்கைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வாங்கிட்டு வா, யாருக்கு நம்ம பார்க்க வரவாளுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் கார்த்தால இவர் சந்தியாவந்தனங்களை எல்லாம் முடித்து கொண்டு சாப்பிட்றதுக்கு உட்காரணும். அந்த சந்தர்ப்பத்தில் மகாபெரிவா வந்திருக்கா அப்படின்னு அந்த ஊர் ஜனங்கள், கொஞ்சம் கீழ்ப்பாதி என்று சொல்லக்கூடியது, கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவர் ஒரு அபிமானம், அவரை பார்க்கணும், சாமியை பார்க்கணும், சாமியை பார்க்கணும் அப்படின்னு வரா. கூட இருந்தவள் தடுக்கிறா. இவர் சொல்கிறார், தடுக்காத, வரட்டும். என்ன பார்க்கணும் வரா, உன்னை பார்க்கணும்னு வரலையே, என்ன பார்க்கணும்னு வரட்டும் அப்படிங்கிறார். இவர் எல்லோருக்கும் ஆசி வழங்குறார். அதே மாதிரி அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், நாம் சாப்பிடும்போது அவர்களுக்கும் சாப்பாடு செய்ய வேண்டும். முதலே சொல்லிட்டார் சாப்பாடு செய்யுங்கன்னுட்டு. அந்த சாப்பாடு உணவு அவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நான் என் கண்ணால் பார்த்தது. நாம் இங்கே சாப்பிட்றோம், அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் அப்படின்னு. அதே சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது. அந்த துணி வாங்கினது இல்லையா, கீழே விரித்து கொள்ள விரிப்பு, அடுத்தது போர்வை, இவையெல்லாம் ஒன்று 2 செட்டு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுகள் இருக்கலாம். அந்த இடத்துல 40-45 வீடுகள் இருக்கும். 50 செட்டு வாங்கிட்டு சொன்னார். அதை எல்லோருக்குமாக கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டார். இவை சொன்னது மட்டுமல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அடுத்தது வரக்கூடியது குளிர்காலம், அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காவா, அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு. சரி சுவாமி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னா. மிச்சம் எவ்வளோ இருக்குது, அரிசி பருப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் அடுத்தது நம்மளுக்கு ஒரு நம்ம ஜனங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம டூர் போகிறோம் இல்லையா, அதாவது இந்த இது வரைக்கும் காஞ்சிபுரம் போய் சேர்ற வரைக்கும் நமக்காக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது, வண்டியில் இருக்குது அப்படின்னு. எல்லாவற்றையும் இந்த ஜனங்களுக்கு கொடுத்துரு சுவாமி, அடுத்து நம்ம ஊருக்கு போச்சு, நீ இதை கொடுத்துரு, நமக்கு வரும் அப்படின்ட்டு. அந்த ஜனங்கள், ஏழை ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கா. அடுத்தது வரப்போகிறது குளிர்காலம், இப்போ சிறு மழைக்காலமாக இருக்கிறது அப்படின்னு அத்தனை பேருக்கும் அந்த தன்னிடம் இருந்த அத்தனை உணவு பண்டங்களை, உணவு பொருள்களையும் அவர்களிடம் கொடுத்து விட்டு அடுத்த ஊருக்கு பயணமானவர் மகாபெரிவர். அப்படிப்பட்ட ஜாதகம்தான் இந்த மகாபெரிவருடைய ஜாதகம். இவர் நம்ம பார்த்தோம், ஏன் சன்னியாசி ஆனான்னு பார்த்தோம், ஏன் வாழ்க்கை இல்லைன்னு பார்த்தோம். ஒன்றே ஒன்று, 10 சூரியன் அப்படின்னா அரசியல் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொன்னோம். அதனால்தான் அரசியல்வாதிகள் பலரும், ஏன் இந்திரா காந்தி உட்பட, இவரை வந்து தரிசனம் பண்ணி சேவித்து வணங்கி ஆசி பெற்று செல்வது என்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பல அரசியல்வாதிகளை என்னுடைய தகப்பனாருக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாமலும் இவரிடம் ஆசி வாங்கிய அரசியல்வாதிகள் பலரும் உண்டு. அரசியல் தொடர்பு என்பது இவருக்கு இருந்தது. இவர் அரசியலில் வந்திருந்தால் உச்சத்தை தொட்டிருப்பார், 10ஆம் இடத்துல சூரியன். ஆனாலும் இவரை வழிநடத்தி அந்த வீட்டில் இருந்து கொண்டு பாப்பானாக இருந்து குரு பிரகஸ்பதியாக இருந்து கொண்டு வழிநடத்தி சென்றதனால் இவர் அரசியலுக்கு வரவில்லை. இந்த காரணங்களினால் மகாபெரிவா மக்களுடைய மனதில் அவர் இருந்தாலும் இன்றும் அனைவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு பிரபலத்தை பற்றி பார்ப்போம்.